அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு ஸ்னேகா ஜாதக பலன். ஸ்னேகா மேடமுடைய ஜாதக பலன் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் கிளைண்ட்டு கிட்ட எந்த பலன் சொன்னாலும் அந்த பலனுக்கு நான் பதில் கேட்பேன். சொல்லுங்கள் மேடம், நான் சொன்ன பலன் கரெக்டா என்று கேட்பேன். ஆமாம் சார், நீங்கள் சொன்ன பலன் கரெக்ட் என்று ஒத்துப்பாங்க. அதே மாதிரி நான் எத்தனை பலன் சொன்னாலும் அத்தனை பலனுக்கும் பதில் கேட்பேன். எனக்கு கிளைண்ட்டு கிட்ட அதிக பலன்கள் எடுத்து சொல்வது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி என்னுடைய கிளைண்ட் நான் சொல்கின்ற பலனை ரசித்து கேட்பாங்க, ஆச்சரியத்தோடு கேட்பாங்க. நான் கிளைண்ட்டுக்கு டீ, காஃபி, பிஸ்கெட் வாங்கி கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணுறவன் கிடையாது. நான் கிளைண்ட்டு ஜாதகத்தை டீட்டெயிலாக ஆராய்ச்சி செய்த பிறகு ஜாதக பலனை டக்குன்னு பலன் சொல்கிறவன். நான் கிளைண்ட் கிட்ட சொன்ன விஷயந்தான் என்னுடைய பிடிஎஃப் ஃபைலில் ரெடி பண்ணுவேன். என்னுடைய பிடிஎஃப் ஃபைலில் இருக்கின்ற விஷயந்தான் வீடியோவில் ரெடி பண்ணுவேன். வாங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு ஸ்னேகா ஜாதக பலன். அடுத்து, ஸ்னேகா என்ற பெயர் கேள்விப்பட்டதும் இது நடிகை ஸ்னேகா ஜாதக பலன் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்துள்ள என்னுடைய கிளைண்ட் பேர் தாங்க ஸ்னேகா. வாங்க, ஸ்னேகா மேடமுடைய ஜாதக பலனை பார்ப்போம். ஸ்னேகா ஜாதகம் பெயர் நல்லா இருக்குல்ல, ஜாதகம் ரொம்ப நல்லவங்க. ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. பெண் ஜாதகத்தில் குரு இயற்கை சுவர் வீட்டில் இருந்து குரு பார்வை செவ்வாய்க்கு இருப்பதால் ஜாதகியுடைய கணவர் நல்லவர். மேலும் குரு பார்வை லக்னாதிபதிக்கு இருப்பதால் ஜாதகியும் நல்லவங்க. மேலும் குரு பார்வை 4ஆம் அதிபதிக்கும் இருப்பதால் ஜாதகியுடைய தாயாரும் நல்லவங்க. அடுத்து, சூரியன் சந்திரனுக்கு திரிகோணத்தில் கேது இருப்பதால் ஜாதகியுடைய தாய் தந்தைக்கு அதிகம் கஷ்டத்தை கொடுக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள். 11இல் இருக்கும் கேது சுயசாரத்தில் இருப்பதால் ஜாதகிக்கு ஞாபக சக்தி அதிகம் உண்டு. யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் என்ற அனுபவம் நிச்சயம் உண்டு. 11இல் இருக்கும் கேது பணப்பகை சாரத்தில் இருப்பதால் ஜாதகியுடைய மொத்த பணம் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் முழுசா இழந்து விடுவார்கள். இது வரைக்கும் சேர்த்து வச்ச பணம், ஓகேங்களா, அல்லது ஜாதகி கிட்ட இருக்கக்கூடிய பணம் அவங்களுக்கே தெரியாம திடீர்னு அந்த பணத்தை அவங்க இழந்துடுவாங்க என்று அர்த்தம். ஓகேங்களா. அடுத்து, சூரியன் கேது சாரத்தில் இருப்பதால் அப்பா காசு விஷயத்தில் சிக்கனமாக செலவு செய்வார். அப்பாவுக்கு ஆடம்பர செலவு செய்வது பிடிக்காது என்று அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. கடகத்தில் சனியும் மாந்தியும் இருந்து சனியின் பார்வை மூலமாக 4ஆம் அதிபதிக்கும் 4ஆம் பாவத்திற்கும் தொடர்பு இருப்பதால் ஜாதகியுடைய தாயார் தன்னுடைய வாழ்க்கையில் அதிகம் கஷ்டப்படுவாள். தாயாருக்கு மன நிம்மதி இருக்காது. பிரச்சனையும் கவலையும் தாயாருக்கு நிழல் போல பின்தொடரும். அடுத்து, சனியும் மாந்தியும் சேர்க்கை பெற்று சூரியனுக்கு 12இல் இருப்பதால் அப்பா ஏழை. அப்பா ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர். அப்பா சின்ன வயசுல இருந்து தன்னுடைய வாழ்க்கையில் அதிகம் கஷ்டப்பட்டு முன்னேறக்கூடியவர். அப்பா தன்னுடைய உழைப்பை நம்பி வாழ்பவர். அப்பாவுக்கு தன் கையே தனக்கு உதவி என்று வாழ்பவர். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 9ஆம் அதிபதியும் மாந்தியும் இருவரும் சேர்க்கை பெற்று குடும்பஸ்தானத்தில் இருப்பதால் ஜாதகிக்கு 2வது திருமண யோகம் கிடையாது. அடுத்து, 9ஆம் அதிபதியும்
மாந்தியும் இருவரும் சேர்க்கை பெற்று குடும்பஸ்தானத்தில் இருப்பதால் தந்தையுடைய வருமானம் குடும்பத்தில் குறைவாகத்தான் இருக்கும். அடுத்து 9ஆம் அதிபதியின் பார்வை 6ஆம் அதிபதிக்கு உண்டு, கேதுக்கு உண்டு. அதனால் தந்தைக்கு எளிதில் கடன் ஏற்படும். அடுத்து 9ஆம் அதிபதி கடகத்தில் இருப்பதால் தந்தை பாசத்திற்கு கட்டுப்பட்டவர். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. அஷ்டமாதிபதியும் மாந்தியும் குடும்பஸ்தானத்தில் இருப்பதால் ஜாதகியுடைய குடும்பம் ஏழ்மையான குடும்பம். ஜாதகியுடைய குடும்பத்தில் எளிதில் அவமானம் ஏற்படும். மேலும் தாய் வழி உறவில் ஒரு பெண்ணுக்கு துர்மரணம் ஏற்படும். நாளில் 4ஆம் அதிபதியுடன் செவ்வாய் இருப்பதால் ஜாதகிக்கு சொந்த வீடு யோகம் உண்டு. ஆனால் சனியும் மாந்தியும் சேர்க்கை பெற்று சனியின் பார்வை மூலமாக 4ஆம் இடம் நிலராசியை பார்ப்பதால் ஜாதகிக்கு சொந்த வீடு வாங்கும் யோகம் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 7, 10 அதிபதி இருவரும் ஒரே அதிபதியாக வந்து சூரியன் சாரத்தில் இருப்பதால் கணவரும் கோபக்காரர், மாமியாரும் கோபக்காரங்க. குரு பார்வை லக்னாதிபதிக்கும் 4ஆம் அதிபதிக்கும் இருப்பதால் கணவரும் கணவருடைய தாயாரும் சேர்ந்து ஜாதகியுடைய தாயாரிடம் சண்டைக்கு வருவார்கள் என்று அர்த்தம். அதாவது என்னதான் அவங்களுக்கு விருந்து எல்லாம் வச்சா கூட குற்றம் சொல்லிட்டே இருப்பாங்க. இது சரியா செய்யல, அதை சரியா செய்யல, இதை சரியா கவனிக்கல, சாப்பாடு விஷயத்தில் குறை வச்சிட்டாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை ஏற்பட்டுட்டே இருக்கும் என்று அர்த்தம். சரிங்களா? அடுத்து 9ஆம் அதிபதிக்கு பாதகஸ்தானத்தில் 7, 10 அதிபதி இருப்பதால் தந்தைக்கும் கணவனுக்கும் ஒற்றுமை இருக்காது. அதே மாதிரி தந்தைக்கும் ஜாதகியுடைய மாமியாருக்கும் ஒற்றுமை இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. லக்னாதிபதி செவ்வாயுடன் சேர்க்கை பெற்று இந்த இருவரும் தைரியஸ்தான அதிபதியின் சாரத்தில் இருப்பதால் ஜாதகி ரொம்ப தைரியசாலி. உண்மை, உழைப்பு, உயர்வு, உற்சாகம், விடாமுயற்சி, லட்சியம், தன்னம்பிக்கை, மன உறுதி அதிகம் உடையவள். ஜாதகி கிட்ட பாசிட்டிவாக பேசினா போதுங்க, ஃபுல் வைப்ரேஷன் இருப்பாங்க என்று அர்த்தம். அடுத்து லக்னாதிபதி செவ்வாயுடன் சேர்க்கை பெற்று இந்த இருவரும் சூரியன் சாரத்தில் இருப்பதால், மேலும் இந்த இருவரும் நட்பு கிரகத்தின் சாரத்தில் இருப்பதால் ஜாதகி திருமணத்திற்கு முன்பு தந்தை பேச்சு கேட்பாள். திருமணத்திற்கு பிறகு மாமனார் பேச்சு கேட்பாள். மாமனார் மேல் நல்ல மதிப்பும் மரியாதையும் அதிகம் உடையவள் என்று அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. காலபுருஷனுக்கு 1, 6 அதிபதிகள் சேர்க்கை உண்டு. அதே மாதிரி லக்னத்திற்கு 1, 6 அதிபதிகள் சேர்க்கையும் உண்டு. இந்த சேர்க்கை சுகஸ்தானத்தில் இருந்து முயற்சி ஸ்தான அதிபதியின் சாரத்தில் இருப்பதால் ஜாதகிக்கு கவர்மெண்ட் பேங்க்ல லோன் வாங்கி முயற்சி செய்தாவது வீடு கட்டியே தீரணும் என்ற எண்ணம் இயல்பாகவே இருக்கும். மேலும் 7ஆம் அதிபதியும் நிலராசியில் இருந்து முயற்சி ஸ்தான அதிபதியின் சாரத்தில் இருந்து 4ஆம் இடத்தை பார்ப்பதால் கணவன் மனைவி இருவரும் கடன் வாங்கியாவது வீடு கட்டணும் என்ற ஆசை ஜாதகிக்கு உண்டு. ஆனால் சனியும் மாந்தியும் சேர்க்கை பெற்று 4ஆம் இடத்தை பார்ப்பதால் ஜாதகிக்கு சொந்த வீடு வாங்கும் யோகம் கிடையாது, சொந்த வீடு வாங்கவும் முடியாது என்று அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட்
ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 5ஆம் இடம் குழந்தை ஸ்தானம். ராகு பெண் கிரகம், நிற்பது சுயசாரம். அதனால் ஜாதகிக்கு முதல் குழந்தை பெண் குழந்தை. அடுத்து சந்திரன் வீட்டில் 2 பாவ கிரகங்கள், 4ஆம் இடத்தில் 2 பகை கிரகங்கள் இருப்பதால், இரண்டும் பெண் ராசி என்பதால் தாய் வழி உறவில் பகை ஏற்படும். ஜாதகியுடைய சொந்தக்காரங்க முன் வந்து ஜாதகிக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க என்று அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 4இல் 4ஆம் அதிபதியுடன் அவயோகி கிரகம் இருப்பதால், மேலும் சனியும் மாந்தியும் சேர்க்கை பெற்று 4ஆம் இடத்தை பார்ப்பதால் ஜாதகிக்கு சொந்த வீடு வாங்கும் யோகம் இல்லை. 2ஆம் அதிபதி குடும்பத்தில், அதாவது 2ஆம் அதிபதி குடும்பத்தில் புது நபர் வருகையை குறிக்கும். 3ஆம் அதிபதி இளைய சகோதரனை குறிக்கும். 2, 3 அதிபதிகள் சேர்க்கை பெற்று ஆண் ராசியில் இருப்பதால் ஜாதகிக்கு அடுத்து சகோதரன் உண்டு. ஆனால் இத்துடன் திதி சூன்ய அதிபதி இருப்பதால் ஜாதகிக்கு அடுத்து சகோதரி பிறப்பாள் என்று அர்த்தம். ஓகே, குட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஜோதிட நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்களும் உங்களுடைய கிளையண்ட்டுக்கு இதே மாதிரி பலன் சொல்லி பழகுங்க. இந்த வீடியோவை பார்த்த அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியம், இந்த சேனலில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும். உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம சேனலில் அதிகமாக இருக்குது. மீண்டும் வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம். உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு. நன்றி, வணக்கம்.